ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் ஹோம். நம்ம சேனலில் லோ பட்ஜெட் ஹவுஸ்லேருந்து லக்ஸரி வில்லா வரைய சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு மதுரை கடச்சந்தல் பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. 4 சென்ட் லேண்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் மேற்கு பார்த்த ஃப்ளாட்டில் வடக்கு பார்த்து 3 பெட்ரூமோட இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் நல்லா மாடர்னாக டிசைன் பண்ணி அதில் மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணது ரொம்ப அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. மெயின் கேட் எம்எஸ்ல லேசர் கட்டிங் டிசைனோடையும் மெயின் கேட்லேருந்து என்ட்ரானே போர்ட்டிகோவும் அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோக்கு அழகான பார்க்கிங் டைல்ஸும் சைடு வால்க்கு 4x2 சைஸில் டிஜிட்டல் கிளாசிக் ஃபினிஷ்டு வெற்றிபை டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இனோவா கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இந்த போர்ட்டிகோ நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. உடன் மாடலில் அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு ஸ்டிப் லைட் அண்ட் டவுன் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோல இந்த 2 ஸ்டெப் என்னையும் சிட் அவுட் ஏரியா அமைஞ்சிருக்கு. சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் கேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவுக்கு லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர் கேஸ்க்கு எஸ்எஸ்ல ஹேண்ட் ரெயிலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்த வீட்டுக்கான காமன் ரெஸ்ட்ரூம் இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவுக்கு ரைட் சைடில் வடக்கு பார்த்து வாஸ்துப்படி இந்த வீட்டோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் வெல் பாலிசிடு டீ குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லேருந்து என்ட்ரானே லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசிஸாகவும் 4x2 சைஸில் கிளாசிக் ஃபினிஷ்டு வெற்றிபை டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சென்டரில் பெரிய டிவி கேபினட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அழகான ஃபால் சீலிங்கும் ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் பூஜா கேபினட் செப்பரேட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள லிவிங் ஹாலுக்கு ரைட் சைடில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேசிஸாகவும் வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லாஃப்ட்டுக்கு கப்போர்டு ஒர்க்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. அழகான ஃபால் சீலிங்கும் அதில் ஸ்டிப் லைட் அண்ட் டவுன் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹால் மட்டும் இல்லாமல் எல்லா ரூம்லையும் ஃபேன் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வாங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் நாங்களே ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைடு உள்ள மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூமில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் அழகான வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு வென்டிலேட்டரை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசிஸாகவும் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை 98 லட்சம் ரூபாய். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் இந்த வீடு வாங்க நாங்களே ஹவுசிங் அரேஞ்ச் பண்ணி தரோம். மதுரை கடச்சந்தல்ல அம்மன் டீ ஸ்டால்ல இருந்து நடந்து வர தூரத்தில் 4 சென்ட் லேண்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள மாடுலர் கிச்சன். டைனிங் ஸ்பேஸோட இந்த மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஏரியாவில் அழகான வாஷ் பேஷன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரானைட் ஃபினிஷிங்கோட கிச்சன் டாப் அமைஞ்சிருக்கு. கிச்சன் டாப் கீழே ஸ்டோரேஜ்க்காக நிறைய பேஸ் கேபினட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் கேபினட்டும் டால் கேபினட் வித் மிரர் கூடயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அழகான வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் சர்வீஸ் ஏரியாவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த சர்வீஸ் ஏரியாவுக்கு கிரில் கேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் வாஷ் பேஷன் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சனோடையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமோடையும் இந்த வீடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள 3rd மாஸ்டர் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ்க்கு எஸ்எஸ்ல ஹேண்ட் ரெயிலும் ஸ்டெப்ஸ்க்கு எல்லாம் டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக 2 கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேசிஸாகவும் ஒன் சைடு வாலில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணது ரொம்ப அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடையும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டு ஒர்க்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. அழகான ஃபால் சீலிங்கும் அதில் ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்டும் ஃபேனும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் அழகான வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக வென்டிலேட்டரும் ஹீட்டரும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அழகான வாஷ் பேஷனும் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை 98 லட்சம் ரூபாய். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
இந்த ரூம்ல ஒரு பால்கனி ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை 98 லட்சம் ரூபாய், அதுவும் பேசிக்கலாம்.